சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் திமுக 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது என்கிறார். இதில் பெருமை ஏதும் இருக்கிறதா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான பகுதி நேர ஆசிரியர்களை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்திக்க வந்தார். சீமான் ஆசிரியர்களை சந்திக்க போலீசார் அனுமதி மறுத்தனர். கைது செய்து வைக்கப்பட்டு உள்ள பகுதி நேர ஆசிரியர்களை சந்திக்க தன்னை அனுமதிக்க கோரி சீமான் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் பேட்டியளித்த சீமான், திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால் தான் ஆசிரியர்கள் போராடுகின்றனர். இது எப்படி குற்றமாகும்? இந்த குற்றத்தை தோண்டியது யார்? இந்த வாக்குறுதியை கொடுத்தவர்தான் குற்ற செயலுக்கு காரணம். அவர் மேல் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது? சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் திமுக 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது என்கின்றார். இதில் பெருமை ஏதும் இருக்கிறதா? இந்த அரசும் முந்தைய அரசும் மக்களுக்கு 1,00,000 பிரச்சனைகளை கொடுத்து இருக்கிறது. 1,00,000 போராட்டங்களை அவர்கள் மீது திணித்து இருக்கிறது. போராடி கொண்டு இருப்பவர்கள், வீதியில் நிற்பவர்கள் யார் என்று யோசிக்க வேண்டும். பெற்றோர் இதுதான் உலகத்தை காட்டுகிறார்கள். ஒவ்வொரு பிள்ளையையும் உலகத்திற்கு காட்டுவது ஆசிரியர் பெருமக்கள்தான். இவ்வாறு சீமான் கூறினார்.